ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் வந்து தீபுரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, டெல்லியில் உள்ள முருகன் கோயிலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பேர்லாம் ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம வீடியோ பேர் எல்லாத்தையும் ஸ்பான்சர். நம்ம வீடியோ எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ. எஸ்பிஓ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எஸ்பிஓ வெப்சைட்டு, அடுத்து எஸ்பிஓட யூடியூப்பு, இதில் போய்ட்டு எஸ்பிஐ எப்படிப்பட்ட நிறுவனம் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஒரு ஜெனியூனாக நடந்துகிட்டு இருக்காங்க. அதுபோக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா, முன்னிருக்கான்னு சொல்லக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன், மெஜெண்டா லைன், அந்த லைனில் இருக்குது. அதில் வந்து கரெக்டாக மெட்ரோ ஸ்டேஷனில் ஒன்றா நம்பர் வெளியே வந்தோன்னா பஸ்ஸும் கிடைக்கும். அடுத்து ஆட்டோவில் போனாங்க 20 ரூபா கேட்பாங்க. இதுக்கு பேர் வந்து மலை மந்திர்னாங்க. சரியா? டெல்லியில் உள்ள முருகன் மலை மந்திர் கோயிலுக்குள்ள பாருங்க. நாங்கள் போன அன்றைக்கி என்னென்னா தங்கத்தேர் இருக்காங்க முருகனுக்கு, திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய அந்த நாள். அதனால் தேர்லாம் இழுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே என்னென்னா அன்னதானம் கீழே போடுறாங்க. பிரசாதம் சொல்லக்கூடிய அன்னதானம் வந்து கீழே போடுறாங்க. அந்த கீழே போடுறது வந்து நிறைய டொனேஷன் கொடுத்தது, பூஜைக்குள்ள சாமான் அது எல்லாமே கீழேயே கொடுக்காங்க. கீழேருந்து 2 வழி இருக்குது. ஒன்று படி மேலே ஏறி போய் போகிறதற்கு, சைடில் கூடிய அந்த படியில் இறங்கினா அந்த மாதிரி வந்து இந்த நடமேடை இருக்குன்னா அந்த மாதிரியும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வண்டியில் வச்சு இது பண்ண இந்த மாதிரி அது பின்னாடி கூடி போகிற மாதிரி இருக்குது. அது போகணும்னா இதில் உள்ளேருந்து ஒரு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நகை கிரகங்களும் உள்ளே இருக்குது. அடுத்தது என்னன்னு சொல்லணும், நாராயண சாமி, அப்புறம் விஷ்ணு, அந்த மாதிரி எல்லாருமே இருக்குது. அதுக்கு உள்ள ஒரு தியானம் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க. அடுத்த வெளியில் கலையரங்கம் ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. அதாவது இந்த லொக்கேஷனில் அந்த மலை மேலே அவ்வளோ இதாக வந்து என்ன சொல்லலாம், நம்ம தமிழோட கல்வெட்டு மூலியமாக சிற்பக்கலை அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லி வந்தாலும் இதை பார்க்கக்கூடிய இடங்களும் இதெல்லாம் நம்ம தமிழோட பண்புல இவ்வளோ ஒன்று எல்லாத்துக்கும் முருகன்றாலே பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுபோக என்னென்னா மெயினாக அங்கேருந்து மேலேருந்து எல்லாருமே மேலே போய் முருகனை தரிசிச்சுட்டு கீழே வரும்போதுல ஒவ்வொரு கீழே சின்ன சின்ன கோயிலாக உள்ளே கிரகங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வர்றது எல்லாமே உள்ளே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. அதுபோக கோயிலுக்கு வெளியில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே கிடைக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.